என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அம்மா எனக்கு என்ன கஷ்டமும் வரக்கூடாது என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல தகவலோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். முழுமையாக நம்பு. உன்னுடைய வேண்டுதலை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. உனக்கான நல்ல செய்தியோடு தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய். என் செல்லமே, நீ நினைக்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தால் போதும். எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல தகவல்களை எப்பொழுதும் நீ இருந்து நன்மையை செய்யப் போகின்றேன். உனக்கான எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறதான் போகின்றாய். அனைத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையாகவும் கருத்தாகவும் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா ரூபத்திலும் உனக்கு தேவையான சமயங்களில் வந்து உதவி செய்வதை நீதான் அறியாமல் இருக்கின்றாய். இருந்தும் கூட இவ்வளவு விஷயங்களை நான் உனக்காக செய்து மேற்கொண்டு தினமும் என் மீது நீ நம்பிக்கை இல்லாமல் என்னிடமே வந்து, அம்மா, நான் கேட்டது எனக்கு கிடைக்குமா, நான் நினைத்தது நடக்குமா என்று நிறுத்தவும் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நடக்கப் போவது எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கப் போகின்றது. உனக்கு இருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு குழப்பமடையாமல் பலவீனமாகாமல் உன்னுடைய இயல்புகளுக்கும் என்ன, நீ எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அதற்கு நீ ஆட்கொண்டே ஆக வேண்டும். உனக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கின்றது என்பது, உனக்கு இன்னும் எவ்வளவு கடமைகள் இருக்கின்றது என்பதை மட்டும் யோசித்து நிதானமான நிலையான மனதோடு இரு. கேள்வி நிறைந்த உனக்கு நானே வழிகாட்டியாக இருந்து அருளும் ஆசையும் அளித்தேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன். என் தங்கமே, தனிமையில் இருக்கிறோமே என்று தவித்து கொண்டிருக்காதே. உன்னுடைய மனது என்னிடம் பேச நிச்சயமாக நான் உறுதியளிக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆறுதலாக இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு தேவையான பதிலையும் நான் கொடுப்பேன். உனக்கு தேவையான உதவியையும் நான் செய்வேன். உன்னுடைய தேவையெல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது என்ற நல்ல செய்தியோடு உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கப் போகின்றேன். என் செல்லமே, இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்கானது நல்லது நடக்கப் போகின்றது. அதை நடத்தி வைப்பதற்காகத்தான் இப்பொழுது நான் நிச்சயமாக உன் கைகள் கோர்க்க என் கரங்களை நீட்ட வந்திருக்கிறேன். உனக்கு நான் இதனை கேட்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டேன். உனக்கான நல்லது இந்த ஆசீர்வாதத்தோடு உன்னுடைய மனம் மகிழும்படியாக உனக்காகவே நான் செய்து கொடுப்பேன். கலங்கிய கண்களோடு கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்று நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இதோ ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். இனி எல்லாம் சரியாகும் என்று தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய மனதில் ஏதேனும் கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் இருந்தாலும் இப்பொழுது வேறு என்னிடம் நீ சொல்லிவிடு. சரியான நேரத்தில் துன்பங்களையும் வாழ்க்கையில் இருந்து விலக்குவேன். உனக்காக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் இப்பொழுது வருத்தப்படுகின்றாய்? நான் காப்பாற்ற வேண்டும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுவரையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமாகவே நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் சந்தோஷமாக அனுபவித்து வாழும்படியாக செய்யும் பிரார்த்தனைகளை, நீ செய்த பிரார்த்தனைகளை ஒருபொழுதும் நான் மறக்கவில்லை. என் தங்கமே, நீ எனக்கு அன்போடு செய்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். எதுவும் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் அன்பை உனக்கு நான் கரை சேர்க்காமல் விடமாட்டேன்.
நானே கதி என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையான உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும். எவ்வளவோ விஷயங்களை இழந்து விட்டோம், ஏற்கனவே விபத்தில் கஷ்டப்பட்டு விட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னிடம் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உன் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ என் மீது வைத்தாலே போதும். சில விஷயங்களை சரி செய்யும் பொறுப்பை நானே பார்த்து கொள்கின்றேன். என் தங்கமே, என்னை நம்பும் அவர்களை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். உன் அன்னை நான் உன்னோடுதான் இருப்பேன். கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழும்படி உனக்கு நேராக இருக்கும் செயல்களை நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் கலங்கக்கூடாது. நல்லபடியாக நடக்கத்தான் போகின்றது. நீயும் வாழ்க்கையில் சந்தோஷப்படத்தான் போகின்றாய். சந்தோஷப்பட்டு என் அன்பு குழந்தையே, எனக்கு நன்றி கூற என்னை தேடி வரவும் போகின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அப்படியே நீ அதை என் பொறுப்பில் சமர்ப்பித்து என் பாதத்தில் விட்டுவிடு. எனக்கே அர்ப்பணித்து விடு. அது நல்ல விஷயமாக இருந்தால் அதை நான் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பது என்னுடைய கடமை. உன்னுடைய மனம் மகிழும்படியான சந்தோஷ தகவலை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் அது உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால், அது என்னவற்றையும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இன்று இரவு மிகப்பெரிய வேலையை செய்ய போகின்றேன். செல்லமே, உனக்கான வாழ்க்கையில் சிறப்பாக மாற்றுவதற்காகத்தான் நான் நல்ல பாதையை உருவாக்கிவிட்டேன். இனி கவலைப்படவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பி வாழ ஆரம்பிக்கலாம். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்களை நீ உயர்வாக பேசும்படி சிறப்பான வாழ்க்கையை உன் தாயானவள் நான் அமைத்து கொடுக்க போகின்றேன். சந்தோஷமாக நிம்மதியாக கண்ணுறங்கு. என்னவென்றே தெரியாத பல காரணங்களால் தானே உடல் சார்ந்தது போல் இப்படி உடைந்து போய் இருக்கின்றாய். அதற்காக நீ துன்பப்பட்ட நேரம் என்ன விஷயத்தையும் நீ எப்படி ஆழமாக யோசித்து கொண்டே இருந்தால் உன் மனம் முழுவதும் குழப்பம் வந்து சேரும். என் தங்கமே, அதே போலத்தான் எதையும் யாரிடமும் சென்று ஆசைக்காக எண்ணம் உனக்கு தெரிய வேண்டாம். தெரியவில்லாத விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடு. அவமானங்களை நீ அடைவதை உன் தன்மையால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட நீ பொறுமையை கடையாள வேண்டும் என்றுதான் நான் உனக்கான பல சோதனைகளை கொடுத்து கொண்டிருப்பேன். உன்னை தைரியசாலியாக மாற்றிக் கொண்டிருக்கேன். அதற்காக நீ துன்பப்பட்ட நேரம் வந்தாலும் நீ ஆழமாக யோசித்து கொண்டே இருந்தால் உன் மனம் முழுவதும் குழப்பம் வந்து சேரும். என் தங்கமே, அதேபோல் யாரிடமும் எதையும் சென்று நீ எதிர்பார்க்காதே. நீ பட்ட அவமானங்களை நீ அடைவதற்கு உன் தன்மையால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றுதான் உனக்கான பல சோதனைகளை கொடுத்து உன்னை தைரியசாலியாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அந்த சோதனைகள் யாவும் உன்னை விட்டு விலகி போய்விடும். என் தங்கமே, என்னுடைய பிள்ளையான நீ கோழையாய் இருப்பதை உன்னுடைய அன்னை ஒருபொழுதும் விரும்ப மாட்டேன். அதே நேரத்தில் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும், உனக்கு நல்லது இல்லாத எதுவும் உன்னிடம் தங்கவும் நான் விடமாட்டேன். நீ கொஞ்ச காலம் காத்திரு. கூடிய விரைவில் சரியானபடி சரியான இடத்தில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் மனதிற்கு பிடித்த விஷயத்தை, உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அடிக்கடி நினைத்து பார்த்தால்தான் அதன் மூலமாக உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காத விஷயங்களை மறக்க செய்தாலே உனக்கு நிம்மதி கிடைத்துவிடும். அதனால்தான் சொல்கின்றேன், நடந்த நல்லதை நினைத்து நிம்மதியாக கண்ணுறங்கு. நடக்கப் போகும் நல்ல விஷயத்திற்காக நான் சரி செய்கிறேன். உன் அன்னையானவள் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை அனுசரித்து உன்னை பேசுவதையெல்லாம் கேட்டு உனக்கு விட்டு கொடுத்து போவர்களை முட்டாள் என்று ஒருபொழுதும் நினைக்காதே.
அனுசரித்து போகும் உறவு கிடைப்பதெல்லாம் பெரிய புண்ணியம். எப்படி நீ அனுசரித்து போபவர்களை யாராவது உன் குடும்பத்தில் இருந்தால் அவர்களுக்காக நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் வீடு சொர்க்கமாக இருக்கும். நீ ஏன் அடிக்கடி கோபப்படுகின்றாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் பல சங்கடங்களை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இல்லை. என் அன்பு பிள்ளையே, உனக்கான ஏமாற்றங்களை விட்டுவிடாதே. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். இந்த அம்மனின் அருளால் இந்த நாள் உனக்கு அழகிய நாளாக நிறைவடையட்டும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் தங்கமி, நீ எங்கு சென்றாலும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உன் அன்னை பராசக்தி நான் இருக்கின்றேன். நீ நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தைகள், கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நாளைய நல்ல நாளில் உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லப் போகின்றது. அந்த சில சமய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டுதான் ஆக வேண்டும். நீ மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் முதலில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். இது தேவையா என்று நீ சிறிது குழப்பமாக கூட இருக்கலாம். ஆனால் இறுதியில் மிக அழகாக மாறிவிடும். என் செல்லமே, முயற்சி செய்து பார், உனக்கு வெற்றி கிடைக்கும். கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தில் வளர்ந்தவர்களுக்கு தானே தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவுகளும் எவ்வளவு வழி நிறைந்தது என்று. அப்படி பல கஷ்டங்களை பார்த்துவிட்டு என் செல்ல பிள்ளையான உனக்காகவே ஆசீர்வாதத்தை உன் தாயானவள் நான் வழங்கிவிட்டேன். உனக்கு ஒரு நல்ல செய்தியை உன்னோடு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். பல பிரச்சனைகளுக்கு நீ யோசித்தாலும் உனக்கு சுலபமாக தீர்வு கிடைத்துவிடும். ஆனால் சில விஷயங்களை நீ யோசிக்கும் பொழுது அதில் மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் அதை அப்படியே நீ காலத்தின் கைகளிலும் என்னுடைய பொறுப்பிலும் விட்டுவிடு. நீ நிம்மதியாக இரு செல்லமே. காலம் என்ன கொடுக்கிறது என்பதை அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்ய கற்றுக்கொள். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை மட்டுமே கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கின்றாய் என்றால் இப்பொழுது உன் முதல் எதிரியாக என்ன இருக்கின்றது தெரியுமா? பயம்தான். உன்னுடைய மனதில் இருக்கும் பயத்தை போக்க நீ செய்தால் நீ எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வந்து விடுவாய். நீ போக்க வேண்டிய பயத்தால் நீ என்னென்ன இழக்கப் போகிறாய் என்பதை சிந்தித்து பார்த்தால் போதும். உனக்குள் தன்னம்பிக்கை பிறக்கும், பயம் வெளியேறும். நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய இருக்கும் பழைய துணி முதல் தூக்கி போட்டாலே இந்த இழந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுவிடலாம். இனிமேலும் நீ எதையும் இழக்க நேரிடாது என்று உன்னை தைரியமாக இருக்க சொல்கிறேன். என் தங்கமே, ஆழ்கடலில் மூழ்கினால்தானே முத்து எடுக்க முடியும். கவலைகளில் மூழ்கினால்தானே கவலைகள் மீண்டு உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும். என்ன நடந்தாலும் என்னுடைய கஷ்டம் எல்லாம் சரியாகும், என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக மாறும் என்ற துணிவோடு போராடு. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். என் தங்கமே, நீ பள்ளி பருவத்தில் எழுதிய கையெழுத்துக்கும் இப்பொழுது எழுதுகின்ற கையெழுத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது தானே? உன்னுடைய கையெழுத்தை மாற்றும் பொழுது உன் தலையெழுத்து மாறாதா? என்னை எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்று இரவோடு தீர்ந்து போய் நாளை விடியும் பொழுது காலையில் கண் விழிக்கும் பொழுது உன்னுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உன்னிடம் தானாக வந்து சேரப்போகின்றது. என் தங்கமே, அந்த தேதியை உனக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. என் செல்லமே, காலையில் எழுந்து காலண்டர் தேதியை கிழித்து போடும்போதே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளையும் குப்பைகளையும் சேர்த்து போட்டுவிடு. அதன் பிறகு என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ நம்பிக்கை வேலைகளை செய்ய தொடங்கினால் வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் தோற்று போன
போனவர்களை ஒருபொழுதும் அவமானப்படுத்தி விடாதே. அவர்கள் தினமும் தோற்பதில்லை. சறுக்கல்கள் இருந்தால்தானே வாழ்க்கையை சாதனையை நோக்கி நகரும். வாழ்க்கையோடு பல தோல்விகள் இல்லாமல் இருந்தாலும் அதில் என்ன சுவாரஸ்யம்? இல்லாமல் போய்விடும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளும் நீ அனுபவித்த கூட கஷ்டங்களும் கூட தற்காலிகமானதுதான். இந்த தற்காலிகமான கஷ்டத்தையும் தோல்வியும் நினைத்து எதிர்காலத்தில் அறிய போகும் துயரமான சம்பவங்களுக்காக மீண்டும் மீண்டும் கண்ணீரை காணிக்கையாக கொடுக்காதே. என் அன்பு பிள்ளையே, என்னுடைய செல்ல பிள்ளை நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதும் நான் துணை இருப்பேன். அதற்கு நீ செய்ய வேண்டியது அத்தனை கஷ்டங்களிலும் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து விட்டால் போதும். உனக்காக என் இரு கரங்களை உன் கைகளோடு கோர்க்க நீட்டுவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.